ஹாய் ஆல் அகெயின் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குட்டி அம்மாவோட ரசம் ரெசிப்பியை தான் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிப்பியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். அம்மாவுக்கு வந்துட்டு இன்றைக்கி என்ன சாப்பாடு குக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஓகே எப்போவும் வந்துட்டு நான் சாம்பார், அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ், அதுக்கப்புறம் சிக்கன் அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஓகே இன்றைக்கி ரசம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு கால் பண்ணி ரெசிபியெல்லாம் கேட்டுட்டேன். ஸோ அந்த ரெசிபியெல்லாம் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே இப்போ வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். அண்ட் அதோடய ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்கான ப்ராசஸாக இருந்தது நிஜமாகவே நான் செய்யும்போது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து புளி வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். புளி வந்து அம்மா வந்து என்ன சொன்னாங்க, எல்லா சமைக்கிறதுக்கு முன்னாடியே புளியை வந்து ஊற வச்சிடணும், அப்போ தான் வந்துட்டு அது வந்து ஊறி அதோட சாறு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்கே குக் பண்ணுறதுக்கு முன்னாடி புளியை எடுத்து ஊற வச்சிட்டேன். அண்ட் அதை ஊற வைக்கும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக எனக்கு கன்ஃபியூஸ்டாகவே இருந்தது. கரெக்டான புளி தான் ஊற வைக்கிறோமா இல்லைன்னா நிறைய புளி ஆகிடுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்தது. பட் இருந்தாலுமே நான் ரசம் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா பயந்துகிட்டே இருந்தேன், ஐயோ புளியோட டேஸ்ட்டு ஜாஸ்தி ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இதுக்கு என்னென்னலாம் போட்டேன் அப்படின்றத நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடியே நான் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேஸில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெயினே வந்து மிக்ஸி தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் இது வந்து ஒரு கிரைண்ட் பண்ணணும், அவ்வளோதான். கிரைண்ட் பண்ணி நம்ம தாளிக்கணும், அதுதான் ரசமோட ரெசிபியே. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்டு மிக்ஸி எடுத்து வச்ச உடனே அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி நான் வச்சுட்டேன். எல்லாத்தையும் அட் அ டைமில் வச்சுட்டு, ஸோ நான் உங்களுக்கு மிக்ஸியில் போடும்போது அதில் என்னென்னலாம் போடுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ரசம் எப்படி செய்வீங்க அப்படின்றத மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து இப்போ வந்து நான் மிக்ஸியில் வந்து பூண்டு போட போகிறேன். பூண்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், பூண்டை வந்துட்டு அதோட தோலெல்லாம் உரிக்கக்கூடாது, டைரெக்டாக அது தோல் உரிக்காமலேயே அதோட பூண்டோட பல்லெல்லாம் எடுத்து லைட்டாக அதில் போட்டுடணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து மிக்ஸியில் தான் அரைக்கணும்னு இல்லை, உங்கள்கிட்ட வந்து இந்த கல்லில் கிரைண்ட் மாதிரி இருக்கும்ல, கையிலே அரைக்கிற மாதிரி, நீங்கள் அதில் அரைச்சி போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணாலும் ஓகே. எனக்கு அந்த கல் இல்லாததால் ஸோ எனக்கு வந்து குயிக்காக கொஞ்சம் வேலை முடியணுன்றதுக்காக நான் வந்துட்டு மிக்ஸியில் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து காரம் கொஞ்சம் வேணும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு காரம் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி. நிஜமாகவே வந்து எனக்கு எவ்வளோ குவான்டிட்டி போடணும் அப்படின்ற நோ ஐடியா. பட் ஆனால் வந்துட்டு ஓகே இன்றைக்கி ரசம் ரெசிபி வந்து எப்படியாச்சும் நம்ம ட்ரை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 தக்காளி எடுத்து அதை நான் கட் பண்ணி அப்படியே போட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா அது கூட வந்து ஜீரகம். இதில் மெயினே வந்துட்டு நம்ம வந்துட்டு மிளகு இருக்குல்ல, பெப்பர், அது வந்து போட்டால் நல்லாயிருக்கும். அண்டு கொத்தமல்லின்னு நினச்சி நான் வந்துட்டு புதினா பாக்ஸை எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஆல்ரெடி எடுத்து வச்சதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸோ கொத்தமல்லி எடுக்கணும்னு சொல்லிட்டு போட்டேன். கொத்தமல்லியுமே நல்ல ஃப்ளேவர் தரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா நல்ல ஃப்ளேவர் தரும். சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் லைட்டாக இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஆட் பண்ணால் அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ நான் வந்து கொத்தமல்லியும் நான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துகிட்டு அதோட ஸ்டார்டிங்கில் இருக்க அந்த தண்டு அது எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன். அது எல்லாமே கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் அதையுமே வந்துட்டு ஸோ கிரைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீரகமுமே வந்துட்டு கொஞ்சம் நம்ம எவ்வளோ சீரகம் போடுறோமோ அதுக்கு நிறைய வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் மிளகு போடணும், அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிளகுமே நான் வந்துட்டு கொஞ்சம் நிறைய போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் அதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டு நான் மிளகு எல்லாமே நான் போட்டு முடிச்சிட்டேன். அண்டு ஃபைனலாக இது உள்ள என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி, அடியில் பூண்டு போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம குட்டியாக நம்ம வந்துட்டு கொரன்னு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்டு சைடில் புளியுமே ஊறுது. நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்த உடனே அது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு மறக்காமல் நான் காமிக்கிறேன். அண்டு நிறைய பேர் வந்துட்டு புளி இல்லாமல் தக்காளி ரசம் வைப்பாங்க. அது எப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்துட்டு அந்த ரசம் சாப்பிட்டதும் இல்லை அண்டு எங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணதில்லை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அரைச்சி எடுத்துட்டேன். அண்டு இங்கே பாருங்கள்,
இந்த ஸ்ட்ரக்சருக்கு தான் வந்துட்டு நான் அரைச்சிருக்கேன். அண்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அம்மா ரசம் பண்ணும்போதுமே இதெல்லாம் போட்டு அரைச்ச உடனே இந்த ஃப்ளேவரில் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் லைட்டாக கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு, ரசம் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பாருங்கள், அந்த அந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தாளிக்க போகிறோம் ரசம். எப்படி தாளிக்கிறதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ரசம் வந்து இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து குண்டாவில் தான் தாளிக்க போகிறேன். அது குட்டி குண்டானில் தான். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு எனக்கு ரசம் வந்து நல்லா வருமா வராதா அப்படின்ற டவுட் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாகவே ரசம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இன்கேஸ் நைட்டுக்கு ரசம் பத்தலைன்னா சப்பாத்தி சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தான் நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி வருதுன்றதையும் நான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக நான் காமிக்கிறேன். ஸோ எக்ஸாக்டட் ரசம் பண்ணுறதுக்கு. அண்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த குண்டானை வச்சுட்டேன் கேஸ் பற்ற வச்சு. அண்ட் இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து கடாய் காயட்டும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சைட்லேயே வந்து பார்த்துட்டேன் இது ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படி போடணுன்றதை லைனாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ வந்து எண்ணெய் ஊற்றி இப்போ வந்துட்டு நம்ம ரசம் தாளிக்க போகிறோம். அண்ட் ரசம் வந்து ஃபைனல் லுக்கு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். அண்டு டேஸ்ட்டுமே நான் பண்ணி காமிச்சிடுறேன். அண்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு போடணுமான்னு தெரியல, காஞ்ச மிளகாய் போடணும், அது நல்லா ஞாபகம் இருக்குது. இதில் என்ன ஒரு ஹைலைட்டுனா, நான் வந்துட்டு இது எடுத்து வச்சுருந்தேன், காஞ்ச மிளகாய் போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். பட் ஆனால் அந்த காஞ்ச மிளகாவே நான் மறந்துட்டேன். ஸோ கடுகு ஆட் பண்ணிட்டேன், கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அவசரத்தில் என்ன பண்ணிட்டேன், அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை எடுத்து அப்படியே நான் போட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் மஞ்சள் பார்த்திங்கன்னா எண்ணெயிலே போட்டுருந்துருக்கலாம். பட் ஆனால் நான் அது போடல, நம்ம இதில் போட்டுட்டேன், அந்த மசாலா போட்டு சரி வதக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அண்டு சைடில் பார்த்திங்கன்னா ஊறி வச்சுருந்த அந்த புளியை வந்து கொஞ்சம் நல்லா கரைச்சி, ஓகே ஊற்றுறதுக்கு முன்னாடி கரைச்சி கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ கரெக்டான நேரத்தில் நம்ம ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது செஞ்சிட்ருக்கும்போதே என் மைண்டில் வந்துட்டு நிறைய யோசனை ஓடிட்டே இருந்தது. என்ன யோசனைனா, ஆக்சுவலி எப்போவுமே நான் இந்த வீடியோ எடுக்கிறது எல்லாமே கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. என்னோடய மைண்டை நான் டைவர்ட் பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் மேக் மை செல்ஃப் வெரி ஹாப்பி. என்னை தவிர வேறு யாராலையும் ஹாப்பியாக வச்சுக்க முடியாது. ஸோ எனக்குமே நிறைய கஷ்டம், வலி, பெயின் எல்லாமே இருக்குது. பட் அது எல்லாமே மறந்துட்டு தான் நான் என்னோடய லைஃப்பை நான் மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு கஷ்டம் நமக்கு இருக்குது, அதுலேருந்து நம்மளால் மூவ் பண்ண முடியாதுன்னு நம்ம அங்கேயே இருந்துட்டால் நம்ம அங்கேயே தான் இருந்துகிட்ருக்கணும். பட் ஆனால் அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம அதை நார்மலாக மூவ் ஆக ஆரம்பிச்சு அண்ட் அதோட வலிகள் எல்லாமே வந்துட்டு ஒரு நாள் போயிடும். அண்ட் எல்லா பிரச்சனையுமே பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் அ சொல்யூஷன். அதுதான் லைஃப்லேயுமே அதுதாங்க. எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். பட் ஆனால் அந்த சொல்யூஷன் வந்து நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணால் நம்ம லைஃப் வந்து நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுமே அது ஒரு பெரிய சொல்யூஷன் தான். நமக்கு ஃபுல் ஸ்டாப் வேணும்னா நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம். அப்படி இல்லை நம்ம வந்துட்டு இதை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கண்டினியூ பண்ணுறதுமே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம்ன்றது லைஃப்பில் வந்து நார்மலாக எல்லாருக்கும் வர ஒன்று தான். அதை பார்த்து நம்ம பேனிக் ஆகக்கூடாது. அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இன்றைக்கி இதை தான் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்டு ரசம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் போட்டு தாளிக்க நான் மறந்துட்டேன். பட் ஆனால் எப்படியோ காஞ்ச மிளகாய் வந்து அந்த மசாலா கூடவே நான் போட்டுட்டேன். கடைசியில் பார்த்திங்கன்னா புளி கரைச்சி வச்சுருந்தால அந்த புளி கரைச்சல் தண்ணியும் நான் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயுமே இன்னும் கொஞ்சம் நான் நல்லா தண்ணி ஊற்றிருக்கேன். அண்ட் உப்பும் நான் போட்டுட்டேன். டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஓகே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. ஓகே பக்கா, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி என்னோடய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ரசம் ரெசிபி எடுத்திருந்தேன் அம்மா கிட்டே கேட்டு. ஸோ ரசமும் நல்லா இருந்தது. என்னோடய மைண்டை டைவர்ட் பண்ண மாதிரியும் ஆகிடுச்சு, என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்ச மாதிரியும் ஆகிடுச்சு. அதே மாதிரி நான் கொஞ்சம் குக்கிங் கற்றுக்கிட்ட மாதிரியும் ஆகிடுச்சு. ஸோ லைஃப்பில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுங்கள். ப்ராப்ளம்ன்றது வந்து டெம்ப்ரவரி தான். அதுக்காக வந்துட்டு நம்மளும் ப்ராப்ளம் கூடவே நம்ம இருந்துட முடியாது. ஸோ இருக்கிற லைஃப்பில் நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருந்துட்டு போயிடணும். அண்ட் என்னோட ஒரு பெரிய ஹாப்பினஸ் என் பையனும் கூட. அண்டு நான் கிச்சனில் குக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா என்னை தேடி ஓடி தவழ்ந்து வந்துட்டான் என் பையன். ஸோ இது எல்லாமே தான் என்னை ஹாப்பியாக வச்சுருக்கு. ஸோ எஸ் இதுதான். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோவை நம்ம நிறைய பார்க்கலாம். ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. பாய்.